ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், அவரது சகோதரர் கலாநிதி மாறன் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை இன்று துவங்கியது. இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீபன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் பணியாற்றிய போது ஏர்செல் நிறுவன பங்குகளை மேக்சிஸ் நிறுவனத்திற்கு கட்டாயப்படுத்தி விற்க செய்ததில் மேக்சிஸ் நிறுவனம் வாயிலாக சன் குழுமத்திற்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதாக மத்திய அமலாக்கத்துறை தில்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 8ஆம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தது. இந்த குற்றப்பத்திரிகை மீதான வாதங்களானது இன்று முதல் துவங்கும் என்று ஏற்கனவே கூறியிருந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் தயாநிதி மாறன், கலாநிதி மாறனுடைய துணைவியார் காவேரி கலாநிதி மாறன் உள்ளிட்ட 6 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கில் இன்று மத்திய அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான எம்கே மட்டா என்ற வழக்கறிஞர், அதாவது சவுத் ஏசியா FM லிமிடெட் என்ற நிறுவனத்தின் வாயிலாக மேக்சிஸ் நிறுவனம் 742 கோடி ரூபாயை சன் டைரக்ட் என்ற நிறுவனத்திற்கு வழங்கி இருக்கிறது என்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தன்னுடைய வாதங்களை தொடங்கினார். அப்போது மத்திய அமலாக்கத்துறையின் சார்பில் கூடுதல் ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த கூடுதல் ஆவணங்கள் தொடர்பாக தனக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது, அதனை படித்து பார்ப்பதற்கு என்ற ஒரு கோரிக்கையோடு நீதிபதி OB சைனி அவர்கள் இந்த வழக்கினை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியில் இருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் ஸ்டீபன்.